I think you can use that shade. Okay? Okay. Girls, come on, your costumes are ready. Why you girls sitting like this? Neha, this is yours. Wow. And Preeti, you can wear this. Thank you, ma'am. Raghav, brush again back. Little more. Yeah, exactly. Oh God, I forgot my design book. Hello, Madhavan. Oh, Gautam. என் ரூம்ல ரீடிங் டேபிள் மேல டிசைன் புக் இருக்கு. Can you get it soon? It's very urgent. Wow. It should go like this. Okay, ma'am. Honey, yours books. Yeah, I got my book. Hold it. Hi. Hi. வச்சுக்கோ. It's okay, Annie. No problem. பரவாயில்லப்பா. இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு கமிஷன் வாங்குறது சகஜம் தானே? வாங்கிக்கோ. Yeah, guys. Bye. Actually, Vivek. Yeah. Can you just check with the monitor? Oh, sure, Renu. Hey, record பண்றேன். Anil, sir. Zoom to Renu. Okay, sir. Go to her tight lips. Wow. அந்த லிப்ஸை பார்த்தா என்ன லபக்குன்னு கடிச்சுக்கூடான்னு வெல்கம் சொல்ற மாதிரியே இருக்குடா. லைட்டா ஜூம் பேக் பண்ணி டில் டவுன் பண்ணு. பிளாக் அண்ட் பிளாக் தெரியல, பிளாக் கோப்ரா மாதிரியே இருக்காடா. தாங்கலையடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். யாரோ உங்கள் ஓல்டு ஃப்ரெண்டு மனோஜா உங்களை பார்க்க ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை கூப்பிட்டது மனோஜ் இல்லை, நான் தான் கௌதம், ரேணுவோட மச்சின. ஸோ வாட்? லிப்ஸுக்கு ஜூம் பண்ண சொன்னல, அடுத்து எங்க செய்யணும்? எங்க சொல்லுடா. நில்லு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். விவேக் அடிச்சியா தானே? அப்படி இப்படி இல்ல, அடிச்சு நொறுக்கிட்டேன். அடிச்சதும் இல்லாம ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி பேசுற. அவனை எதுக்கு அடிச்ச? Why you asking him? I know what happened there. He was passing some bad comments on my models. Then Vivek came and asked him to leave the place. Oh God, he gave him left and right. You must have seen Vivek's face. He was feeling very bad. அண்ணி நீங்க எவ்வளவு நேரம் சொன்னதுல எனக்கு ஒண்ணுதான் புரிஞ்சது, பேட் கமெண்ட்ஸ். அது யார பத்தி யாரு? சார் ஏதோ நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆனா நான் கொண்டு வந்திருக்கிற நியூஸை கேட்டா இதை விட அதிகமா சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு இவனுடைய டுட்டோரியல் காலேஜ் பிரின்சிபல் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்கு வந்தார். கேட்க கூடாத ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன். நம்ம கௌதம் சார் எப்படி படிக்கிறாருன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திருவாளர் மதிப்புக்குரிய கௌதம் அவர்கள் காலேஜுக்கு போய் 6 months ஆகுதான். 6 months. அட, நான் அவனை எவ்வளவு பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறேன். என் குரு, என்னோட ஐடியல் காலோஜிராவ் ஐயா. காலோஜிராவ்னா யார்? 1957ல ஐஏஎஸ்ல இந்தியாவிலே டாப் ரேங்க் வாங்கின நம்ம ஊரை சேர்ந்த கேண்டிடேட். அதுக்கப்புறம் என்ன மாதிரி எத்தனையோ பேர் அவருடைய ரேங்க் எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம். யாராலையும் முடியல. அட்லீஸ்ட் என் பையன் மூலமாவது என்னோட ஆசை நிறைவேறும் நினைச்சேன். ஆனா இவன் ஒரு 10th கிளாஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆனான். மத்ததெல்லாம் வருஷ கணக்கா படிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்காக இவருடைய ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சின்னு குறிப்பிட்டு நேம் போர்டு போட்டா வெக்க இல்லாம கேட்கறவனுக்கெல்லாம் எஸ்எஸ்எல்சின்னா அது ஏதோ சயின்டிஸ்ட் ஆஃப் சேட்டலைட் லிட்டரேச்சர் காமர்ஸ்னு வெக்க இல்லாம ஸ்டைலா சொல்றான் இடியட். சும்மா இங்க வா. நீ என்ன படிக்கிற? BSc ஃபைனல் இயர் டாட். நீ பிஎஸ்சியோட நிறுத்திக்கோன்னு நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? இல்ல டாட். ஆனா இவர் கேட்க மாட்டாராம். அமெரிக்காவுக்கு போவாராம். இடியட். சாயா, அவனுக்கு சொல்லு, அவனை படிக்க சொல்றது நம்மளையெல்லாம் காப்பாத்துறதுக்காக இல்ல, இவனோட ஃபியூச்சருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றுதான். What Gautam? What's wrong with you? பாரு, டாடி எவ்வளவு வருத்தப்படுறாரு. அம்மா சொல்றது கேளு. Please Takana, concentrate on your studies. சரிம்மா.
எஸ் மம்மி. என்ன இதா? சுமா பாஸ், ஐ பாஸ். சுமா ஃபர்ஸ்ட் ரேங்க், ஐ தேர்ட் கிளாஸ் மம்மி. Congrats, ma'am. Your son got in third class. Keep it up. மோட்டர் சேம் பெருசா அதை சாதிச்ச மாதிரி மம்மின்னு கத்திக்கிட்டே கேம்பஸ்க்குள்ள போயிருக்கான். பாஸ் ஆனது தேர்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி பெரிய பில்டப். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி மானத்தை வாங்கிட்டியாடா இடியட். இங்கிலீஷ்ல கத்த முடியல, தமிழ்லயே கத்திருக்கலாம்ல. ஐ பாஸ், யூ பாஸ். ஆளப்பார். டேய், காலேஜ் முழுக்க நார் அடிச்சிட்டாங்க. போதும் நிறுத்துங்கடா. நாங்க நிறுத்திடுறோம். ஆமா, நீ என்ன சொன்ன? எங்களெல்லாம் விட்டு நீ மட்டும் அமெரிக்கா போயிட போறியா? ஹலோ, எஸ் மாமா. ஆமா மாமா, உன் மொபைல்ல இருந்து அவுட் கோயிங் கூட பண்ணுவியா? என்னது? வானா காக்கா, என்னாச்சு மாமா? எங்க? ஏய், பானுக்கா என்ன சொல்ல என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்ட? அதோட பானாக்கா அக்காக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பில்டப் கொடுத்துட்டேடா. வாங்க. ஆமா பிளான்டா. ஐயா, இந்த மாதிரி லூசுத்தனமான ஐடியா எல்லாம் உங்களுக்கு தானே வரும். முதல்ல கேக்க வெட்டு. எதுக்குக்கா? அந்த கேக் மேல என்ன எழுதிருக்குன்னு பாரு. நீ டிகிரி பாஸ் பண்ணிட்டேல, அதுக்காக தான். ஆனா தேர்ட் கிளாஸ் தானக்கா. கௌதம், எக்ஸாம்க்கு ஒரு மாசம் முன்னாடி உங்க அம்மா உன் கண்ணத்தை பிடிச்சு கெஞ்சி கேட்டதால தேர்ட் கிளாஸ் வந்திருக்கேன். அதுவே 3 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். உன்கிட்ட டேலண்ட் இருக்குடா. நீங்க ஏன்க்கா எங்க வீட்ல வந்து பிறக்கல? அதான் எதிர் வீட்டுல பிறந்துட்டாங்களேடா. அதனாலதான் இந்த நாளை சிறப்பா கொண்டாடுறதுக்கு அவங்க அக்கா பிளான் பண்ணிட்டாங்க. நீ கேக்க கட்டு பண்ணு. யாரோ டாக்டர் மாவோஸ் லண்டன்ல இருந்து உங்க ஹாஸ்பிடல் விசிட் பண்ண வராரு. எஸ் டாடி. நல்லா ஹி சாப்பிடுமா? சப்போஸ் டு கம் டுமாரோ. கேள்விப்பட்டேன். கார் ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக்க கூட்டிட்டு வானா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் போறதுக்கு முன்னாடியே கௌதம் சார் ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார் சார். அவன் எப்படி ரிப்பேர் பண்ணுவான்? ஏறங்க, அண்ணா வண்டி இப்ப சூப்பர் ஆயிடுச்சு. கீயை வச்சாலே ஸ்டார்ட் ஆயிடும். டேய் கௌதம், என்னடா இது அலங்கோலம்? அவன் வேலையை தவிர எல்லா வேலையும் செய்வான். கடைசியா மெக்கானிக் வேலையை கூட. அவனோட மீட்டிங் பாயிண்ட் அந்த மெக்கானிக் ஷெட் தானே. சரி விடுண்ணா, என்ன இருக்கு சாப்பிட? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. ஹலோ, மிஸ்டர் நாதன் சொல்லுங்க. ஆடிட்டிங் இன்னைக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாங்க, இன்னைக்கு என் தங்கச்சி ஸ்டேட்ஸ்ல இருந்து வரேன். பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஆஹா, ரீசன் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் வந்துடுறேன். மனோஜ், மதுமதியை பிக்கப் பண்றதுக்கு நீங்க போறீங்களா? சாரி காயத்ரி, டுடே ஐ ஹேவ் டு அட்டெண்ட் 4 surgeries. எனக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கா நீ? சாரி அக்கா, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. ஐயோ, எனக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கா நீ? யார அனுப்புறது? கௌதம், என்னங்க நீ? இன்னைக்கு மதுமதி வரா. அவள் உனக்கு தெரியும் இல்ல? மதுமதியா? மறக்கவே முடியாது அண்ணி. அதெல்லாம் விடுறா, நான் பாத்துக்கிறேன். ஏய் மதுமதி, என்ன மாமா? ஏனி, மதுமதி இப்போ நல்லா வளர்ந்துருப்பாள்ல? ஆமா, நீ போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரியா? டெஃபினெட்லி. ஆனா நீங்க எல்லாரும் கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அமெரிக்கால இருந்து வர பொண்ணை ஆட்டோல கூட்டிட்டு வர்றது நல்லா இருக்காது இல்லையா? சிச்சி, ஆட்டோ எதுக்கு? ஏதாவது கார் புக் பண்ணிக்கோ. Hey, careful. Hey, careful, Madhumati. I'm fine. Okay, Madhumati. Cool, buddy. Hey. Oh, Madhumati. Oh, sorry. Second break achieved. Are you okay? Okay. No problem, no? No problem. Okay. I'm all right. அண்ணி, இங்க பாருங்க யார் வந்திருக்காங்க. Hi. Hi, Madhumati. Hi, Madhumati. How are you? I'm fine. How are you? I'm good. நீ ரொம்ப குண்டாயிட்டியே. Not exactly. Hello, uncle. அம்மா. Oh, Madhumati, I'm coming. என்னடா இது?
நான் லைஃப்ல முதல்ல தமிழ் டிக்ஷனரிய வச்சு இங்கிலீஷ்ல எழுதின லவ் லெட்டர். ஓஹோ. I fall and die for you. அப்படினா? உனக்காக நான் செத்தே போவேன். You are echo of my heartbeat. நீதான் என் இதய துடிப்பு. We are both in milk and honey, living together. வா வா வா. ஓஹோ. இதுக்கு என்னடா அர்த்தம்? நீயும் நானும் பாலும் தேனும் மாதிரி கலந்து வாழலான்னு. ஆஹா. You hate me and beat me, but always I love you. நீ அடிச்சாலும் திட்டினாலும் நான் உன்னதான் காதலிப்பேன். நான் உன்னை கொன்னுடுவேன். அதான் செய் பானு. இந்தா. ஏய் யோவா. என்னடா பின்ன இது லவ் லெட்டரா? லவ் லெட்டர்னா லவ் புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த லெட்டர் அந்த மதுமதி படிச்சான்னு வெச்சுக்கோ, உன்னை லவ் பண்ணது மட்டும் இல்ல, உன்னை கூவத்துல தள்ளி விட்டுட்டு அவ மெரினா பீச்ல விழுந்து செத்துருவா. நீ வேணும்னே தப்பெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கா. இவ்வளவு அழகான லவ் லெட்டர் லைஃப்லயே பார்த்தது இல்ல. ஏய் சிலிண்டர் மூடுறா. ஏண்டா இந்த காலத்துல பசங்க எல்லாம் இன்டர்நெட் இமெயில்னு பூந்து விளையாடிட்டு இருக்காங்க, நீ இன்னும் லெட்டர் எழுதிட்டு இருக்க? ஏதாவது டிஃபரெண்டா பண்ணு. டிஃபரெண்டா இருக்கணும் தானே இவன் இப்படி எழுதிருக்கான். அடச்சே. லவ் லெட்டர்னா ஹார்ட் பீட், லிவர் என்லார்ஜ்மென்ட் இதெல்லாம் எழுத கூடாது. ஒரு பொண்ண லவ் பண்ணனும்னா இன்னொரு பொண்ணு கிட்ட தான் ஐடியா கேட்கணும். அதுக்காக தான் அக்கா கிட்ட வந்திருக்கேன். உங்க அக்கா பொண்ணு இல்லடா, ஆன்ட்டி. சாரிடா சொல்லோ, உண்மையை சொல்லிட்டேன். கமிங் டு தி பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த டீச்சர் அம்மா கிட்டே கேட்கலாமே. நானா? நோ வே. ஆமா, நீ தான் கரெக்ட். டீச்சர் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். டீச்சர் அம்மா ப்ளீஸ். ஜானு ஜானு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அவனை பிடிச்சு கேட்கறேன் ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஜானு நில்லு. டீச்சர் அம்மா டீச்சர் அம்மா நில்லு ப்ளீஸ். ஜானு ஹெல்ப் பண்ணு. ஜானு ப்ளீஸ். ஜானு ஹெல்ப் பண்ணு. ஜானு ப்ளீஸ். ஜானு ஹெல்ப் பண்ணு. ஜானு ப்ளீஸ். டீச்சர் அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் கேட்கறல. ஓகே. மதுமதி. ஹாய் ஜானகி. நீ டெய்லி ஸ்விம் பண்ணுவியா? யா, இட்ஸ் மை ரொட்டீன். உன்ன மாதிரி ஸ்விம்மிங்னா விருப்பப்படுற இன்னொரு ஆளு இந்த வீட்ல இருக்காரு. யார் அது? வேற யாரு? உங்க கௌதம் அம்மா தான். டெய்லி அவரு அங்க இருந்து டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணுவாரு. ஓ ரியலி? அடி பாவி, இவ பாட்டுக்கு நான் அவள மேல இருந்து குதிப்பேன்னு சொல்லிட்டா. பை தி வே, உனக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்கும்? இன் US I only play volleyball. வாவ், வாட் a coincidence. சாதாரணமா ரெண்டு பேர் ஒரு விஷயத்துல தான் ஒத்து போவாங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு விஷயத்துல ஒத்து போறீங்க. கௌதம் also likes volleyball, you know. I do one thing. ஈவினிங் உங்க ரெண்டு பேருக்கும் ஹேண்ட் டு ஹேண்ட் கேம் அரேஞ்ச் பண்றேன். ஓகே? ஓகே, I'm ready. ரெடியா? நேத்தே ரெடி. ஓகே. மதுமதி எங்க? அவங்க போய் half an hour ஆகுது.